வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஜூஸியான சாஃப்டான ஒரு ரசகுல்லா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசகுல்லா செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதித்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இது கூட ஒரு லெமனை வந்து நான் வந்து ஜூஸாக புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பால் வந்து திரிஞ்சாப்பில் வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து உங்களுக்கு திரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லா உங்களுக்கு பால் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் லெமனுக்கு பதிலாக வினிகர் கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா உங்களுக்கு பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒயிட் கலர் கிளாத் போட்டு அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வந்து இதை இப்படி வட்டி கட்டிடலாம். ஒன்று சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியில் நல்லா இருத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நம்ம வந்து நல்ல தண்ணி ஊற்றி 2-3 தடவை வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து லெமன் ஊற்றி திரிய வச்சனால கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அந்த புளிப்புத்தன்மையை ரிமூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நீங்கள் இது மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்ல தண்ணியில் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து நல்ல அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸாவது நீங்கள் நல்லா வந்து இதுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு ஒரு சாஃப்டான பக்குவத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ நல்ல உள்ளங்கையில் வந்து நீங்கள் வந்து அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸாவது நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்தால் தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நான் வந்து இந்த சைஸில் உருண்டையாக உருட்டி எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம இதை வந்து சுகர் சிரப்பில் வந்து குக் பண்ணி எடுப்போம். அப்போ இதை விட டபுள் சைஸில் நமக்கு வரும். அதனால் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்குங்க. இப்போ மீதி இருக்க எல்லா பன்னீரையுமே நம்ம இதே மாதிரியே உருட்டி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்புக்கு நான் 1 கப் வந்து சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடயே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். எதுக்குன்னா சர்க்கரையில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பால் ஊற்றுனதுனால அழுக்கெல்லாம் வந்து இந்த ஓரத்தில் படிஞ்சிருக்குது. இதை நம்ம வடிகட்டியை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உருட்டி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். கொதிக்கும் போதே சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு உடையாமல் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்டதை விட 2 மடங்கு சைஸ் வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு அந்த ஆவி வந்து வெளியில் வர மாதிரி மூடி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டதை விட இன்னொரு சைஸ் வந்து அதிகமாக வந்திருக்குது. ஸோ இது கரெக்டான பக்குவம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா 1 ஹவர் வந்து ரெஸ்ட்டில் விட்டுறலாம். நமக்கு சூப்பராக வந்து ரசகுல்லா வந்து ரெடி ஆயிரும். இப்போ நீங்களே பாருங்கள், ரசகுல்லா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நமக்கு நல்லா ஜூஸியாகவும் வந்துருந்துச்சு. இந்த சக்கரை பாகலாம் நல்லா நமக்கு ரசகுல்லாக்குள்ளே இறங்கிருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறு ரெசிபியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.